ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு 3 பிக்சர் தெரியும். அதில் நம்பரும் இருக்குது. அந்த நம்பர், அந்த பிக்சர் வச்சு நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன் லைக் கொடுத்துட்டு உள்ளே வரணுங்கிறதுக்கு நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நியூ வியூவர்ஸ்க்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். உங்களோட என்ன சொல்கிறேன், பிளாக்கேஜஸ் சில பேருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடை பண்ணிடுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களோட ஆரா ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா இது எனர்ஜி ரீடிங். உங்களோட ஆராவை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. அந்த நம்பர்ஸ் வந்துடுது இல்லையா, லைக் 1 2 3 அந்த மாதிரி. ஸோ தட் அதுக்கு தான் உங்களுக்கு அது சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் புரியும் சில பேருக்கெல்லாம். அதனால் சொல்கிறேன். ஓகே, சரி. லைக் கொடுத்துட்டு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங் கைடன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன நடக்க போகுது? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? உங்களோட பர்சன்கிட்டேருந்தே என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கிடைக்க போகுது? நீங்கள் நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துடலாம். சரியா? ஓகே. இப்போது அந்த பிக்சரில் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு லவர் ஆரக்கிள் கார்டில் இருந்தும் நான் பார்க்குறேன். சீக்ரெட் அட்மிரர். someone has deeper feeling for you then they are letting on. யாரோ, அதாவது நீங்கள் இப்போது உங்களை சுற்றி இருக்க சம் பீப்புள், somebody watching you, கொஞ்ச நாளாகவே உங்களை அவங்க நீங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கவனிக்கிறாங்க. உங்களுக்கான ஒரு டீப்பர் ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. கூடிய விரைவில் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த வாரத்தில் கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபர்தராக நம்ம டாரோட்லேயும் பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. சூப்பர். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களை நோக்கி வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப நாளாகவே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு இந்த இந்த வாரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த பர்சன் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இவங்க தான் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்க நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்ற மாதிரியும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க அவங்களோட அந்த ஹெல்ப் கிடைக்கும். ஒரு நிறைவான தன்மை உங்களுக்கு இருக்கும். நீங்களாம் அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிங்கள்ல, அந்த பர்சன் எப்போ உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஆனால் கண்டிப்பாக வருவாங்க. கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கணும் நீங்கள். ஓகேவா? அவங்க எப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லைனா உங்களோட ஃபேமிலிஸ், அதாவது தூரத்து சொந்தம் இல்லைனா குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்கிறது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகேவா? நீங்கள் இந்த விஷயங்களுக்காக இப்போ உங்களோட பர்சன் இவங்க தான் தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு கார்ட்ஸு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் கரண்ட்டில் இந்த வாரம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு நம்பிக்கை,
அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்குறதுலேருந்து. சூப்பர். இந்த வாரம் சில பேருக்கு வந்து திருமணம் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பேசலாமல் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங் சப்போர்ட் இந்த வாரம் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். எஸ், அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் பிரார்த்தனை பண்ணிங்கல்ல, உங்களோட இஷ்ட தெய்வங்கள்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண விஷயங்களுக்கான அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஃபர்தராக என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ கைடன்ஸில் என்ன கொடுக்குறாங்க? எஸ், அதாவது நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்கள் பர்சன் நல்ல வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு லைஃப் பாண்டிங் வந்து நல்ல லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் தான். நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? வாவ், செமையாக அப்படியே ஒரு சன்லைட் மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட லைஃப்பை பிரைட்னஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் மட்டும் யூனிவர்ஸ் கொடுக்குறது என்னென்னா, உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து அந்த பழமையிலேயே இருக்கீங்க, புதுசுக்கு மாறுங்க. ஓகேவா? நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த நல்ல விஷயம் இந்த வாரத்தில் நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் எதாவது பண்ணுறது, வீட்டில் யாராவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம். இல்லைனா நீங்களும் உங்களோட பர்சனும் சேர்ந்து இதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேவா? ஆக்ஷன் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சில பேர் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க, அதனால் அது சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நிறைவான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க இந்த வாரம். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் உங்களோட பர்சன் இருப்பாங்க. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் பார்க்குறவங்க நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப் நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சிலர் வந்து பிலோ 40, 35, 30 அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஒரு சிலர் ஆக்ஷனில் எடுக்கிறது வந்து 25, 30 அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. இந்த ஏஜ் குரூப் பீப்புள் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. இப்போது அபவ் 35, 40 இருக்கீங்க. கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னம் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பத்தில் கூட இருக்கலாம். இந்த ராசி லக்னத்தில் உங்களுக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து அமைய போகிறாங்க. ஸோ நீங்கள் முயற்சியை வந்து பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பழைய நண்பர்களை மீட் பண்ணலாம். அவங்க மூலமா உங்களுக்கு அந்த இது வரும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரீடமாக இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. ஹூண்டிங் பண்ணுறது, அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒரு நல்ல சுதந்திரமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சுதந்திரத்தை உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ன ராசி ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இது. அவர் வந்து 25லேருந்து 35க்குள்ளே இருக்கலாம். கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னம் 75%. ஒரு சிலர் மட்டும் கன்னி, மகரம், ரிஷபம் இதில் ஒரு 10% இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கொஞ்சம் எங்கே இருப்பாங்க ஏஜில் கூட. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பார்க்குறதுல இப்போ நான் அந்த ஏஜ் குரூப் சொன்னல அபவ் 35, 40 அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து 30, ஒரு சிலர் 30 கூட இருக்கலாம். நீங்களாம் வந்து ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருந்து திரும்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் வேணும்னு சொல்லி செகண்ட் லைஃப்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ உங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு சோல்மேட் பேர் மாதிரி ஒருத்தர் வருவாங்க. ஓகேவா? அந்த சோல்மேட் கனெக்ஷன் கூட மேபி ஒரு சிலருக்கு அமையலாம். கண்டிப்பாக இது வந்து யூனிவர்ஸால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து சோகத்தில் இருக்கீங்க. அவங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்க மாட்டேறீங்க. கவனிங்க, சரியா? ஒரு சிலருக்கு வந்து இந்த சோக கீதத்துக்கு காரணம் என்னென்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளே இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அந்த தேர்ட் பார்ட்டி
வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் அந்த பிரேக்லாம் நடந்திருக்கலாம் மேபி. இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப அதே விஷயத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுலேருந்து ஹீல் ஆகி வரணும் நீங்கள். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங். ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, ரொம்ப நாளாக வாய்க்கா வரப்போ தகராறுலாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். அதெல்லாம் கிளியர் ஆகி அவரோட அந்த சப்போர்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப தெம்பாக இருக்கும். அவர் வந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு பாண்டிங், நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன சைன் கிடைச்சா கூட அதுக்கெலாம் நன்றி சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து பெரிய மலையாக கொண்டு வந்து செஞ்சால் மட்டும்தான், இப்போ எனக்கு நான் ரொம்ப நாளாக ட்ரீமில் இருக்கோம், ட்ரீம் ஹவுஸ் வாங்கினோன்னு அதை ஃபில் பண்ணி கொடுத்தாருனா தான் நான் அவரை வந்து எனக்கு நிறைவான தன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து, ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முதல்ல தேங்க் பண்ணுங்கள். நான் வந்து பைக்கு கேட்டேன், வீடு கேட்டேன், அதெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு வந்து என்னை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும். நான் எதிர்பார்க்குறதெல்லாம் எங்கே இவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்துக்காதீங்க. அதெல்லாம் வந்து லாங் டைம் கோல். அதெல்லாம் ஷார்ட் டைம் கோலில் வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் அந்த அவரோட மனசுக்குள்ளேயும் அந்த அம்மாவோட மனசுக்குள்ளேயும் போயிட்டு, இப்போ ஆஸ் அ லவராக இருக்கீங்க, இவ்வளோ நாளாக வாய்க்கா வரப்பு தகராறு போயிருந்தால் கூட சடனாக அவங்க பர்சன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சரி இவங்களை வந்து இவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்மக்கிட்ட கொஞ்சம் கைண்டாக பேசுவாங்க, அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயம் வரைக்கும் வந்து யூனிவர்ஸ் அவங்க மனசுக்குள்ளே போய்ட்டு அதை செய்கிறாங்கல்ல, உங்களுக்காக இத்தனை விஷயங்களை அவங்க வந்து பண்ணும்போது நீங்கள் அதுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கூட கொடுக்கல, அதை கவனிக்க மாட்டேறீங்க. குடும்ப ஒற்றுமைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள ப்ரைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில்னா ஃபீமேல் பண்ணுற சின்ன சின்ன விஷயம், டெய்லி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏதோ ஒரு நம்ம சப்போர்ட்டிவான வார்த்தையை சொல்லி உங்களை தேத்துறாங்க. சம்படி ஒரு நல்ல கைண்டான பர்சன் உங்களுக்கு வந்து உங்களோட லவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், உங்கள் ஃபேமிலிஸை இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப ஹர்ட்டிங் பண்ணுறது, அவங்க பேசுகிறதுக்கு கூட டைம் கொடுக்காம போகிறது, அவங்கள வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த பாண்டிங்க்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கறது. பெரிய மலையை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களா, நமக்கு தேவையான சில உதவிகளை டக்குன்னு அந்த நேரத்துக்கு இருந்து ஒரு பக்கபலமாக செஞ்சு கொடுக்குறாங்களா, அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு மேல் ஆர் ஃபீமேல் எதிர்பார்க்குறது இந்த விஷயந்தான். ஸோ இந்த வாரத்தில் இந்த ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு சிலருக்கு வாய்க்கா வரப்பு தகராறு இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். அது இன்ட்யூஷனில் வருது. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்குலாம் வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ண விஷயம் உங்களுக்கான ஒரு பாதையை தேடி இருக்கீங்க. அந்த பாதையில் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக இறங்கிட்டீங்க. ஆமாவா இல்லையா? புதிய வானம் புதிய பூமி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு சிலர் வந்து உங்களை வந்து புதுசாக ஒரு விஷயங்களை வந்து நம்ம செஞ்சே ஆகணும், நம்மளோட லைஃப்பை நம்ம ஏறெடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பழைய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு எண்டிங் வைக்கிறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் பலித்தமாகுது இந்த வாரம். நீங்களும் உங்களை தயார் பண்ணிக்கோங்க கைஸ். ரொம்ப வருஷ காலமாக ஒரு சிலர் வந்து இந்த நியூ ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நீங்களாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அபவ் 35 இருப்பீங்க. ஃபீமேல் எனர்ஜி ஒரு சிலர் மெயில் எனர்ஜி. ஓகேவா? மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே தான். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்க 1 or 2 பீப்புள்ஸ் பண்ணுற மன வருத்தம் அதெல்லாம் வந்து உங்களை இது பண்ணியிருக்கு. இந்த இது மாறும் சொல்கிறாங்க, இந்த சைக்கிள் மாறும். நீங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேண்டின விஷயங்கள் கை கூட போகுது. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபு இல்லைன்னா ப்ரைவேட் செக்டர்லேயும் நல்ல ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருப்பார், ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் வாய்ப்புகள் உள்ளது. இப்போ வந்து பிரேக்கில் இருக்கீங்க. சில பேர் ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரேக்குக்கு ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ரொம்ப வெல் செட்டில்டான ஃபீமேல் எனர்ஜி, கசின் சிஸ்டர், கசின் பிரதர் சம்திங் அந்த மாதிரி, கசின் சிஸ்டர் அந்த மாதிரி, இல்லைனா ஒரு சிஸ்டர் இன்லா சம்திங் அந்த மாதிரி தெரியுறாங்க.
அவங்களால அந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்க கூட இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்கில் கூட இருப்பீங்க. ஓகேவா? இந்த வாரம் சில பேருக்கு வந்து புதிய எண்ணங்கள் உருவாகும். நீங்கள் வந்து பிலோ 25, 20ல் இருப்பீங்க. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏறெடுத்து முன்னாடி கொண்டு போனோம், இதை சக்ஸஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஸ்ட்ரகல்லையும் இருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலையும் ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் சில தடைகள் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் உங்களை சுற்றி இருக்க நெருங்கின உறவால் தான் அத்தனை தடையும் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்னும் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கைவிடலை, போராட்டத்தை கைவிடலை, போராடிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நாள் போராடுறது? ஏதாவது ஒரு முடிவெடுங்க. ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு டேக் த ஆக்ஷன். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் வழிபடுற அந்த முருகர், அந்த மைக்கேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. சில பேர் வாராகி அண்ட் மகாகாளி வழிபாடு, பிரித்திங்கிரா வழிபாடு, இந்த மாதிரி பவர்ஃபுல் காடு. அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தை ப்ரே பண்ணுறவங்களாக இருப்பீங்க. அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அற்புதமாக இந்த வாரம் வேலை செய்ய போகுது. ஸோ நீங்கள் தான் உங்களோட அந்த ஹீலிங் ப்ராசஸை வந்து எடுத்துக்காமல் உதவியும் கேட்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து உதவி கேட்குறதில்ல யார்கிட்டையும். நீங்கள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், சரியாக தூக்கம் இல்லை, சாப்பாடு கிடையாது, நிறையா ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்ட்லேயும் சரி கரண்ட்லேயும் சரி நிம்மதி இல்லாத தன்மை, கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஹீலர்ஸ் மாதிரி மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. அபவ் 35ல் இருப்பீங்க உங்கள் ஏஜ் குரூப்லாம். மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த ராசியில் லக்னத்தில் 75% இருப்பீங்க. ஒரு சிலர் மட்டும் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசியில் லக்னம். இது ஒரு 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்கும். அவங்க வந்து நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க. அபவ் 35, 40ல் கூட இருக்கலாம். ஃபீமேல் எனர்ஜி வருது. ஆனால் அவங்களோட மெச்சூரிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுப்பிள்ளைத்தனமாக இருப்பாங்க அவங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் அந்த மாதிரி எனர்ஜியில் இருப்பாங்க. அவங்க ஏஜ் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர, ஆனால் ரொம்ப மனசில் வந்து குழந்தைத்தன்மையாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாட்டாங்க. பாண்டிங் வந்து எப்படி நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்கிறீங்கப்பா. கண்டிப்பாக இந்த வாரத்தில் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்போ சரியாகும் அப்படின்னா, இந்த ரீடிங் பக்கத்துலேருந்து 1 இயரில் கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்களாம் மிதுனம், துலாம், கும்பம், இந்த ராசியில் லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கீங்க. நீங்களாம் வந்து 35லேருந்து 25க்குள்ளே இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். பேலன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க கார்டியன் ஏஞ்சல். ஓகேவா? புத்தி வந்து தெளிவாகணும். ஒரு சிலருக்கு டெவில் இருக்குதுப்பா, பிளாக் மேஜிக்கும் வேலை பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் புத்தி வந்து தெளிவாகணும், பேலன்சிங் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. ஓகே, சோலார் ப்ளக்ஸ் சக்கரா அடி வாங்கியிருக்கு. தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. 3 எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஒரு சிலர் நியூ டைரக்ஷன் மூவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த டைரக்ஷனில் மூவ் ஆன் பண்ணுங்கள், ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு இந்த சைக்கிள் மாறும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஈகோலாம் அதிகமாக வச்சுருக்கீங்க உங்களோட லவ்வர்ஸ்க்கு நடுவில். அதை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா, இந்த ஈகோ தூக்கி போட்டிங்கன்னா ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியே, அது கணவனோ இல்லை மனைவியோ, ஒரு அன்பேலன்சிங்கான ஒரு இதில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ அந்த பர்சன், உங்கள் ஆப்போசிட் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, உங்களை வந்து ரொம்ப அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அவங்க வார்த்தைக்கு மீறி எதாவது பேசுனீங்கன்னா மண்டையடி, வாய்க்கா வரப்பு தகராறு, முத்தி போயிடும். அப்படியா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ஃபீமேல் எனர்ஜி அந்த மெயில் எனர்ஜிக்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஏதோ கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முடிவுகள், புதிய முயற்சிகளை ஒரு சிலர் எடுப்பீங்க. அது உங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களோட ஜாப் கேரியர். ஸோ இந்த மாதிரி இது வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களோட இந்த பர்சனல் லைஃப்பை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து ஒரு சிலர் வந்து எடுப்பீங்க. உங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் அட்டன் பண்ணியிருக்கீங்கப்பா. அபவ் 35 சிங்கிளாக இருக்கீங்க. இப்போ பார்ட்னர் கூட இல்லை. நீங்கள் இது வந்து லவ்வர்ஸ் கிடையாது. திருமணமாகி சிங்கிள் ஆகிட்டு இருக்கீங்க. ஆமாம், அண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. நீங்கள்லாம் வந்து ரொம்ப அந்த பேஷனேட்டாக வேலை பார்க்குறது, ரொம்ப உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வேலை ஐடி செக்டரில் இருக்கிறது, இல்லைனா ஏதாவது கம்பெனி நீங்களாக ஓனாக ஒரு கம்பெனி என்டர்ப்ரெனராக இருப்பீங்க, இல்லைனா ஏதாவது சின்ன பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஷாப் வச்சு ரன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களோட முயற்சி, உங்களுக்கான அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கைஸ். நீங்கள் போட்ட எஃபெக்ட் எல்லாத்துக்கும் வந்து இறைவன் ஒரு இந்த முயற்சிக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க. உங்களோட திறமைக்கும் உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கரெக்டாக ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க. குருமார்களுடைய ஃபாலோஅப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த ரீடிங் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள், இந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது எண்ணம் இருந்ததுன்னா, ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட எண்டில் அதுக்கான இதை சொல்கிறேன் நான், பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி இந்த பதிவில் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டினும் வச்சுருக்கேன். சில பேருக்கு வந்து இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட அந்த நல்ல விஷயங்கள், இப்போ இந்த வாரத்தில் இவ்வளோ நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. இதை அழகாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகேவா? இதில் வந்து ஆரக்கல் டெக்லேயும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்படி இஸ் லெட்டிங் ஆன், அதாவது அவங்களோட ஃபீலிங்கை வந்து இன்னும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலை, ஆனால் உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்ல வராங்க இந்த வாரம். ஓகே, சரி. இதை ஒரு சிலர் வந்து அடுத்த லெவல் கூட கொண்டு போவீங்க லைஃப், அதாவது திருமணம் ஆகிற மாதிரி இருக்குது மோஸ்ட் ஆஃப். அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் செஞ்சு திருமணத்துக்கான நாள் குறிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வாரத்தில் நடக்கலாம். சந்தோஷமா? ஓகே, நல்ல செய்தி சொல்லிட்டாருப்பா. நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு காத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் தான், நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியா? அப்படி தான், உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல்ஸ் இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு. சரியா? ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது இந்த வாரம். ஓகேவா? ஹாப்பியா? அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விதத்திலும், அதாவது அவங்க நல்லா வெல் செட்டில்டாக இருக்கணும், அவங்க வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும், ஃபைனான்ஸ் ரீதியாகவும் உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கைண்டான பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது உங்களுக்கு. ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க கரண்ட்டில் இந்த தாட் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணுவீங்க. நிறைய ஒயிட் ஃபெதர் பார்ப்பீங்க. ஏஞ்சலோட நம்பர், சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 444 555 111, இந்த நம்பர் 1111லாம் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏஞ்சல் ரொம்ப, ஆனால் அதை பார்க்குறேன் பாருங்க. உங்களுக்கு அடுத்த கார்டு அங்கே வந்து லாஸ்ட் வந்த கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கள்ல, ப்ரேயர் பண்ணிங்கள்ல, அதுக்கான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாட் எவர் ப்ளஸ் வாட் எவர் மைனஸ், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு அனுகூலமான விஷயமாக தான் இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த வரன் மேலே, இல்லை அந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடியவங்க மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா வரப்போகிறவங்க ரொம்ப நல்ல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். அவர் எப்படின்னா எல்லாருக்குமே வந்து தாராளமாக வந்து எப்படி ஒரு கஞ்சத்தனம்லாம் பண்ண மாட்டாங்க. தனக்கு எப்படி செஞ்சுக்கிறாரோ அந்த மாதிரி மற்றவங்களையும் கவனிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஒரு நல்ல ஹேபிட்டு, நல்ல ஒரு கைண்டான பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் வராங்க. உங்களையும் நல்லா நேசிப்பாங்க. அதனால்
பாஸ்ட்டில் நடந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஆழ்மன பதிவுகள் இருந்தால் கண்டிப்பாக சிங்கிளாக இருக்கீங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களோட பாஸ்ட்டு பர்சன்கிட்டேருந்து பிரேக் ஆகி இப்போ சிங்கிளாக தான் இருக்கீங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து அபவ் 35ல் இருக்கீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது கைஸ். ரொம்ப பயப்படுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து 35 40 அது அந்த ரேஞ்ச், இல்லை ஒரு சிலர் அதுக்கு மேலே ஏஜில் கூட இருக்கலாம், 45 கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ பிரேக் இருக்குது. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ்க்காக நிறைய வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இறைவன்கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கீங்க. ஆனால் பாஸ்ட்டில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்கப்பா. ஓகே, உங்களோட அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும், கவனம் தேவை. ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து ஒரு நீங்களாக என்ன பண்ணுறதுன்னா, அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தோடு இதை கம்பேர் பண்ணுறது, அவங்கள இவங்களோட கம்பேர் பண்ணுறது. ஒரு சிலர் ஃபிசிக்கலாகவும் அப்படி பண்ணுவீங்க, ஒரு சிலருக்கு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் போட்டு வச்ச அந்த ஆழ்மன பதிவுகள், சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து கான்ஷியஸில் அவங்க நமக்கு வந்து நல்லா அன்பானவங்க, நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க, நமக்கு எல்லாமே நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஷியஸில் இருக்கும். ஆனால் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டுக்கு தான் அதிகமாக பவராக இருக்கும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து எதுவும் செய்யாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அவங்க வந்து நல்ல வெல் செட்டில்டு பர்சன், நல்ல கைண்டான பர்சன், நல்ல ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பாங்க. நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட சோலார் ப்ளஸ் அந்த சக்ரா வந்து ரொம்ப வீக். முடிவை நீங்கள் எடுங்க, ரொம்ப பயப்படுறீங்க. ஓகேவா? ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. இப்போது வந்து ஃபார்வர்டாக தான் போக சொல்கிறாங்க உங்களை. ஓகே, உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எப்படி வரும்னா, நீங்கள் அவரை வந்து ஏதாவது பொது இடத்துல மீட் பண்ணலாம், ஒர்க் பண்ணுற பிளேஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸ், இல்லைனா பிஸ்னஸில், அந்த மாதிரி தான் நீங்கள் அவரை வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் எனர்ஜி, மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி. ஓகே, உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் அதாவது என்னென்னா, ஒரு மைண்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஓவர் தாட்டு, ஓவர் பயம் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஏஞ்சல். ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்கணுன்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் தெரப்பி இல்லைன்னா ரேக்கி ஹீலிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதுதான். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். இந்த வரும் வாரம் உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய, இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சிலர் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணுவாங்க. 75% வந்து ரீயூனியன்லாம் இல்லைப்பா, நியூ பிகினிங்ஸ் தான். நியூவாக வரவங்க உங்களுக்கு நல்ல நிறைவான சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களை பேலன்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இந்த லவ் ஆரக்கிள் டெக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தெரியுதா? பவர். யூ instinctively know what is right for you and you have the power to say no or walk away at any time. உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல தான் நீங்கள் ரொம்ப உங்களை வந்து வீக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கட் அண்ட் ரைட்டாக பேச தெரியல, உங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுறீங்க. அந்த பயம், பதட்டம், இந்த கார்டில் வந்து உன்னால் முடியும் அதுதான் சொல்கிறார். உன்னால் முடியும், நீ நீ வந்து உன் முடிவுகளை நீ எடு. நோ, உனக்கு பிடிக்கலையா நோ சொல்லு. நீ ஏன் வந்து தயங்குற? நோ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பு.
அந்த அந்த இதுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு எண்டிங் கார்டு போடு. அதுதான் சொல்கிறேன். உனக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது, உனக்கே தெரியல. அந்த கெப்பாசிட்டி நீ வளர்த்துக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரேயர் தெரிஞ்சால் ப்ரேயரை வந்து அதிகப்படுத்துங்க. மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன், ஹீலிங் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்கள். அதாவது ஹீலிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்ட்டு எங்கேயாவது போய் ஹீலிங் பண்ணிவிட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் வர வச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா எனக்கு தெரியாது. நம்மக்கிட்ட வந்திங்கன்னா எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அதனால் விர்ச்சுவல்ஸ் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கலாம் அந்த மாதிரி கைடன்ஸ் நான் எப்பயாவது கொடுத்துருக்கேன்னா, இந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நான் வந்து நேச்சரோடு தான் உங்களை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் நேச்சரோட கடவுள் உங்களை டேக் கேர் பண்ணும் பொழுது நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. டிவைன் பவருக்கு முன்னாடி எந்த பவரும் பெரிய பவர் கிடையாது. அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேவா? ரொம்ப பயம் பதட்டம், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 444 555 1111 இதெல்லாம் அவரோட நம்பர். 111 இதெல்லாம் கூட. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் என்னோடய பழைய பதிவுகள் இருக்குது, அதோட வீடியோ கூட நான் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. உங்களோட இந்த பாஸ்ட் ரெக்கார்டு, அடிக்கடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில், அது எங்கெல்லாம் உங்களை எஃபெக்ட் பண்ணும். அது இங்கே மட்டும் கிடையாது, நியூவாக வர இந்த லவர்கிட்ட மட்டும் கிடையாது, அவரோட அந்த லைஃப் பாண்டிங் மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இது வந்து நியூ மேரேஜ்க்காகவும் பார்த்துட்ருக்கீங்க, மேரேஜ் இதுக்காகவும். அதாவது நீங்கள் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி செகண்ட் லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் ஒரு சிலர். ஓகேவா? நீங்கள்லாம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் தான் அதிகமாக தெரியுறீங்க. ஒரு 25% வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்கப்பா. ஓகேவா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன அந்த ராசி லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ஏஜ் குரூப்பு, இந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி ஏதாவது தெரியணும், இன்னும் வந்து இதுக்கு ரெமிடி வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அகைன் வராமல் ஃபெயிலியர் பார்க்காம உங்களோட லைஃப் பாண்டிங்கை கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பெர்மனன்ட் ரெமிடி வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்கிறார், பார்க்கலாமா? அவரோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன? பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது உங்களோட லவ் பாண்டிங்? ஒரு சிலர் இப்போது வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கிறீங்க, அது 2 கடை வருது. எஸ், இந்த வாய்க்கா வரப்பு தகராறுக்கு சிலர் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே யாரோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி தெரிகிறாங்களே, இல்லைனா ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையா கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டான நல்லா ரிச்சாக இருப்பாங்க அவங்க. எஸ், இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து சிங்கிளாக கூட இருக்கீங்கப்பா. ஒரு சிலர் வாய்க்கா வரப்பு தகராறில் போயிட்டுருக்குது, ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க. ஓகேவா? இந்த வாரம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக உங்கள் பர்சன் மாறலாம், உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த நல்ல ஒரு பேலன்சிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க. இப்போ கரண்ட்டில் யாருக்காவது இந்த வாய்க்கா வரப்பு தகராறு போயின்றதுனாலும் உங்களுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியல, உங்ககிட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்கள வந்து கொஞ்சம் யாருன்னு பார்த்து ஓவர் கம் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த வாய்க்கா வரப்பு தகராறில் யாரெல்லாம் இருப்பீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். இந்த கன்னி, மகரம், ரிஷபம் வந்து ஒரு 25%, மேஷம், சிம்மம், தனுஷ் 75% இருக்கீங்க. உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 30,
35 கீழே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க பைல் 3 சூஸ் பண்ணவங்க சாய்பாபா பக்தர், அம்மன் டிவோட்டிஸ் அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த குரு, அந்த முருகர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு சிலர் பண்ணலாம். அவரோட அந்த வழிகாட்டுதல் இருக்குது, அவரோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது கைஸ் இந்த வாரம். அதே மாதிரி சில பேர் பெண் தெய்வ வழிபாடு கூட அதிகமாக பண்ணுவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரி. நீங்கள் பார்க்கறதுல மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35க்கு மேலே இருக்கீங்க. நீங்கள் கூட வந்து இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் மாட்டின்னு இருக்கீங்க. ஓகேவா? ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுகிறது இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் சுமூகமாக இருக்கிறதுக்கு. பட் நீங்கள் அதை வந்து கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா பாஸ்ட் ஃபெயிலியரை பற்றி நினச்சி இப்போ வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது, அதான் பேலன்சிங்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகே, அவர் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அபவ் 40க்கு 45க்கு மேலே இருப்பாங்க. அந்த பர்சன் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் செக்டரில் கூட ஒரு லீடர்ஷிப் இது அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒரு சிலருக்கு வந்து ஒரு அன்பேலன்சிங்க்கு வந்து காரணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே சில ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங்கான சுச்சுவேஷனை கொடுக்குறாங்க. நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் சமாளிக்க முடியும். உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக அந்த பர்சன் கூட மாறலாம். ஆனால் உங்ககிட்ட அந்த கிளாரிட்டி இல்லை. உங்ககிட்ட வந்து ரொம்ப அந்த ஆஸ்லேஷன் மைண்ட் இருக்குது, மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அதை கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ளவர் தெரப்பி வேணும், உங்களுக்கு வந்து மனசுன்னு சொன்னாலே ஃப்ளவர் தெரப்பி சட்டால்னு வரணும். ஓகேவா? இப்போது நான் கொடுக்குற இந்த ரெமிடி எல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் தான் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இந்த சுச்சுவேஷன் மறைஞ்சதுன்னா திரும்ப இப்போது 3 மாதம் கழித்து மறுபடியும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகலாம். அதுக்கு தான் ஒரு பர்மனெண்ட் ரெமிடியே உங்களுக்கு வச்சுருக்கேன். அது என்னங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுவும் இந்த நிறைவு பகுதி வந்துட்டோம். எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கப்புறமா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இந்த வாய்க்கா வரப்பு தகராறு, சில பேர் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஈகோ அதிகமாக இருக்குது. அவங்க பர்சன்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபீமேல் எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சிலர் மேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி நல்லா, அவங்க வந்து ஒரு ஜாபில் நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து தனித்துவமான ஒரு பதவியில் தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது எப்படின்னா மாடலிங்கில் இருப்பாங்க, சினி ஃபீல்டு, இல்லைனா சீரியல் ஆக்டர்ஸ், அப்புறம் என்டர்ப்ரனர், இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு விஷயம், அவங்க ஒரு தனித்துவமான ஒரு போஸ்டிங், தனித்துவமான ஒரு பதவி, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான பர்சன், அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வருது இந்த வாரம். ரொம்ப நாளாக யோசனை, ஒரு சிலருக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் மாறுமா, நமக்கு இந்த சூழ்நிலை எப்போ மாறும், யோசனை யோசனை யோசனை. ஒரு சிலர் நான் சொன்ன இந்த சில பேர் சொன்னேன் இல்லைல்ல, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு, அது மாதிரி இருக்கிறதுல பார்க்குறதுல கூட ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கான இந்த லைஃப் பார்ட்னர் அந்த வாய்க்கா வரப்பு தகராறில் எப்போ சரியாகி ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்கள் மெயில் எனர்ஜி கூட கால் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் மாறும், ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் வருவாங்க. அவங்களோட மைண்ட்லேயும் சில சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி அவங்க நல்ல ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனோட உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து மைண்ட் ஆஸ்லேஷனில் இருக்குது. உங்களை சுற்றி வாய்க்கா வரப்பு தகராறு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியோட ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம். அவங்க விர்ச்சுவல்ஸ் ஏதோ சம்திங் பண்ணுறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இந்த கண்மூடித்தனமான கோபதாபங்கள்,
ஹார்ட் பிரேக்கு கூட அவங்க காரணமாக தெரியுது. ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த உங்கள் பாஸ்ட் பர்சன்கிட்ட நடந்த விஷயங்களை வச்சு யாரையுமே வந்து நம்ப மாட்றீங்க. சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு மைண்டு பக்குவம் இல்லை கைஸ். இது வந்து ஒரு சிலர் அபோவ் நீங்கள் வந்து நல்ல விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதில் இருப்பீங்க, என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷனில் ஒரு நல்ல இன்ட்யூஷன்லாம் வேலை செய்யும். பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக அது கார்மிக். நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அங்கே பெரிய ஒரு இது கிடையாது. அது அவங்க ஒரு கார்மிக். போதுமா? இப்போ உங்கள் மனசை வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் ஹீல் ஆகி வெளியே வரணும். நீங்கள் நியூ பிகினிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபெயிலியர் தான் பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் வந்து 75%, ஒரு 25% பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம் இந்த ராசி அல்லது லக்னம். நீங்கள் வந்து ஒரு மைண்டு கிளாரிட்டி கொண்டு வரணும். ஓகேவா? அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ப்ரே பண்ணுற காடோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட பதட்டம் எல்லாம் உங்களை வந்து முன்னேற விடாமல் அடுத்ததை யோசிக்க விடாமல் பண்ணுது. புரியுதா? உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி வரும்னா, நீங்கள் அவங்கள வந்து ஏதாவது கோவிலில், இல்லைனா உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, இல்லைனா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். பட் அந்த பர்சனை நீங்கள் எப்படி இழக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை வந்து வச்சு அழுத்தமாக வச்சுருக்கீங்க. ஓகே, அதை கிளியர் பண்ண சொல்கிறார். ஸோ நீங்கள் என்ன வந்து விதைக்கிறீங்களோ அதுக்கான ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. பட் இந்த டைம் வந்து நீங்கள் வேண்டிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருது. உங்ககிட்ட இருக்க சில ட்ராபேக்ஸ் அவர் கொடுக்குறாரு, சொல்லிட்டார். கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இப்போ இந்த பிரேக்கில் இருக்காங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியிலலாம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த லேடி வந்து ஃபீமேல் எனர்ஜி 35, 40, 45 கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுக்கு அபோவாக கூட இருப்பீங்க ஒரு சிலர். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். எனக்கு இன்ட்யூஷனில் வர்றதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அதனால் மொத்தமே உங்களுக்கு தான் எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஏஜில் அந்த பர்டிகுலர் இதில் லேக்கில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கானது. அடுத்த கார்டில் என்ன வருதோ அது வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் அது வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் அந்த சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு பொருந்திருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நிறைய பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கெலாம் யாராவது உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா போய் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இறைவன் கதவுகள் திறக்க வைத்திருக்கலாம். ஓகே, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வாரத்தை. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகேவா? நீங்கள் ஒரு சிலர் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஃபயர் எனர்ஜி பர்சன்ட். நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க, ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பர்சன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மைண்டு கிளாரிட்டி, ஓகே, அதெல்லாம் ஏற்பட போகுது. கரெக்டான விஷயத்த கரெக்டாக முடிவெடுத்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அவங்க கொஞ்சம் ஜெல்லஸ் பர்சனாக இருப்பாங்க. அந்த ஜெல்லஸ் பர்சன் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஹீலர் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் எப்படின்னா, நீங்கள் வந்து டீச்சர், யோகா டீச்சர், இல்லை ஏதாவது ஸ்கூல் டீச்சர், வேறு சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க, அப்புறம் வந்து என்ஜிஓ மாதிரி, டாக்டர்ஸ், நர்ஸ், ப்ரானிக் ஹீலர்ஸ், அக்குப்ரெஷர் தெரப்பி, அந்த மாதிரி தெரப்பிஸ்ட் மாதிரி கூட தெரியுது. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கோ, ஒரு ஃபீமேல் எனர்ஜி. ரொம்ப நாளாக அந்த இது வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நியூ டைரக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஒரு புதிய முடிவை நோக்கி நீங்கள் வந்து ஒரு அதான் சொல்லணும், சில பேர் புத்தி டக்குன்னு ஸ்பார்க் வரும். இந்த வாரம் ஒரு தெளிவான டைரக்ஷன். நாம் வந்து வேறு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் போகலாம், இல்லைனா நம்ம ஆனால்
உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் கூட வருவாங்க. நீங்கள் டைரெக்ஷன் மாற்றுனீங்கன்னா உங்களோட அந்த வியூ, நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிளில் இருந்தீங்கள்ல, இதுக்கு ஒரு எண்டிங் கார்ட் போட்டு உங்களுக்கான வாழ்க்கையை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வராங்க. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இமீடியட்டாக நடக்கும். இந்த வாரத்தில் அதுக்கான சைன் தெரியும். டைரெக்டாக கூட அவங்க அப்ரோச் பண்ணலாம். ஒரு சிலருக்கு இட் வில் டேக் 1 இயர். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆகும். ஸோ நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து என்னென்னா, ரொம்ப நாளாக ரொம்ப தயக்கத்தில் இருந்திருப்பீங்க. யோசித்து ரொம்ப குழப்பம், மனவேதனை, எல்லா குழம்பி இப்போ தான் வந்து தெளிவு பிறந்திருக்கு. இந்த என்னது, ஒரு குளத்தில் வந்து குழம்பிய குளத்தில் ஒரு தெளிவு பிறந்ததுன்ற மாதிரி அப்படி எல்லாம் இது ஃபில்டராகி இப்போ தான் ஒரு தெளிவு பிறக்க போது ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் ஒரு 20% வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ். ஓகேவா? நீங்கள் கேட்ட விஷயங்கள், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண விஷயங்கள், அதுக்கான நியூ பிகினிங்ஸ், நியூ பார்ட்னர் வரப்போகிறாங்க. சந்தோஷமாக அவங்க நல்லா உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஓகே, ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. நீங்கள் பார்க்குறவங்க மெயிலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்கேஸ் ஒரு சிலர் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா இப்போ பிரேக்கில் இருக்கீங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்க, பைல் 2 சூஸ் பண்ணவங்க, பைல் 3யும் ஒரு சிலர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த வாரம் புதிய ஐடியாக்கள், அதான் அவங்கள வந்து உங்களோட லைஃப்காக ஏதோ ஒரு யோசனை எழும் உங்கள் மனசில். ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீமேல் பார்க்குறீங்க. ஒரு சிலர் உங்களோட மதரோ இல்லைனா மதர்-இன்-லா சம்திங் ஏதோ ஒரு நல்ல ஒரு அன்பான பர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது, அது வந்து பண்ணாத அப்படி சொல்லி உங்களை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அவங்களோட வார்த்தையை மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியல, அவங்கள மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கீங்க. இதெல்லாம் எப்போ மாறும் மேடம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஐடியா மட்டும் வச்சுருக்கீங்க. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணுறதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் சொல்யூஷன், நிரந்தர சொல்யூஷன் உங்களுக்கு. வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுதான் உங்களுக்கு. அதுக்கு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து முக்தி, எல்லா பிரச்சனைக்குலேருந்தும் ஒரு விடுதலை, விமோச்சனம் உங்களுக்கு. ஃப்ளவர் தெரப்பி எப்படி எடுக்கணும், ரேக்கி ஹீலிங் எப்படி இருக்கணும், அது எல்லாமே அதில் சொல்லித்தருவேன். ஒரு சிலர் ஃபார்வர்டாக போகிறீங்க, நீங்கள் ஃபார்வர்டாக போகலாம். ஆனால் போகிற வழியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் கொடுக்குற மாதிரி தெரியுது. திரும்பவும் மன வருத்தம், திரும்பவும் வலி வேதனைகளோடு நீங்கள் வந்து திரும்ப அந்த ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல், கவனம் வேணும். இன்கேஸ் இந்த மாதிரியெல்லாம் ஆழ்மன பதிவுகள் இருக்குது, ரொம்ப டெப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாங்க. இதிலேருந்து ஹீல் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்க முடியும். உங்களுக்கான ஒரு இப்போ ஒரு நல்ல லைஃப் வேணும்னு நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணுறது, நீங்கள் அதுக்காக போடுற எஃபெக்ட்டு, உங்களுக்கு ஒரு தகுதியான பர்சன், நீங்கள் ஒரு தகுதியான பர்சன் தான். உங்களுக்கு அது மாதிரி ஒரு தகுதியான பர்சன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வருவாங்க. அதுக்கு நீங்கள் உங்களை வந்து ரெடி பண்ணுங்கள். உங்களோட மைண்டு, இந்த உடல், மனம், ஆன்மா சரியாக பண்ணுங்கள். ஓகே, நிறைய ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப உங்கள்கிட்ட வந்து ஏமாற்றிருக்காங்க. யாரும் உங்களை வந்து நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட் மாதிரிலாம் அவங்க யாரும் உங்களுக்கு எஃபெக்ட் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சரி, இது என்ன தான் பண்ணுது பார்க்கலாம், இது இப்படி தான் போயிட்டு இப்படி தான் வரும்ன்ட்டு அவங்களாம் ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கீங்க. ஒரு சிலர் ஆக்ஷனில் இருக்கீங்க. இந்த ஆக்ஷன் எடுக்கிறது எனக்கு சரியாயிடுமா, நான் போகிற டைரெக்ஷன் எனக்கு கரெக்டாக, எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுமா அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கே டவுட்டு. நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் கான்ஷியஸில் அதை மட்டும்தான் இந்த தைரியம், தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. சப்கான்ஷியஸில்
அண்டர் அவ்வளோதான். என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரி இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன், அதாவது இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தம் இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஓகேவா? நீங்கள் தான் வந்து அதுக்கு உங்களை தகுதியுடைய பர்சனாக மாற்றிக்கணும். சாய்ராம். ஒரு சிலருக்கு ஏன் ஃபேமிலி காமிக்கிறாங்க? கண்டிப்பாக ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த பழைய சைக்கிள், இந்த பிரச்சனைகளுக்குன்னு ஒரு எண்டிங் கார்டு, இந்த எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்து இந்த வாரத்தில் தெரிய போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். ஒரு சிலர் கீ வந்து உங்கள் கையில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முடிவுகளை கிளியராக எடுங்க. சக்ஸஸ் வேணுமா இல்லைனா போராட்டமான வாழ்க்கை வேணுமா? யூ ஹாவ் டு டிசைட் யுவர் செல்ஃப். ஓகே. சேரியட்டர் வந்துட்டார். நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் எடுக்கிற விஷயந்தான். ஒரு சிலருக்கு மேபி ரீகன்சிலேஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் ஆகலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரீகன்சிலேஷன் ஆகுதுன்னா 2 பேருக்குமே ஆழ்மன ரெக்கார்டு இருக்கும். தயவு செஞ்சு ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, ரேக்கி ஹீலிங் எடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அப்புறம் இந்த ஆரக்கல் டெக்கில் சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார் உங்களுக்குன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ், காமன் மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா, மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். எஸ், யுவர் ட்ரீம் இஸ் soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. ஓகே. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், மிராக்கிள் நடக்க போகுது. அதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும், அதுக்கு உங்களை வந்து தயாராக வச்சுக்க சொல்கிறாரு. யுவர் ட்ரீம் வெரி சூன் பிகம் ரியாலிட்டிக்கு வரப்போகுது. ட்ரஸ்ட், நம்புங்க, உங்களோட இதயத்தை நம்புங்க. நீங்கள் வேறு யாரும், உங்களை நீங்கள் நம்புங்கப்பா, கண்டினியூ பண்ணுங்கப்பா, நண்பரதை கைட், அதை பிலீவ் பண்ணுங்கள். அந்த இதே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கைடன்ஸ் கிடைக்குதில்ல, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். அது சொல்கிற மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்றார். இதுக்கு மேலே என்ன சொல்லுவார் பாவம் அவர் மட்டும். இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அவங்கெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்னவோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு சரியான டீச்சர் இல்லை, சரியான கைடன்ஸ் வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க யூனிவர்ஸ் வந்து. ஓகே. சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சுச்சுவேஷன், லேகிங், அந்த இதெல்லாம் ஏஜ் குரூப்போடு சொல்லிட்டேன். ஓகே. சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 44455 நம்பர், 111111 இந்த நம்பர்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்க. ஓகே. அவங்களோட வழிகாட்டுதல் உங்களை வந்து வழி நடத்துது. அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறத அது ஒரு பழக்கமாக கொண்டு வந்துடுங்க. நல்லது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல்கிட்ட கேட்டுக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன். எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு ப்ளூ கலர் வைக்கிறேன். ஓகேவா? அந்த பிரமிட் வச்சு கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஹார்ட் சக்ரா, இது வந்து த்ரோட் சக்ராக்குரிய பிரமிட். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டீங்களா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்குறாருப்பா. உங்கள் கேள்வி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா என்ன, இது சம்திங் அதை பற்றி இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நோ கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வாங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் மேபி இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா பிளாக் மேஜிக் சம்திங் ஏதோ இருக்குது. ஓகே. இப்போ பைல் 2க்கு வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க.
உங்கள் கேள்வியும் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்கு, ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்தை வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்க. அந்த செய்யலாமா வேணாமா, இது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் உங்களுக்கு. அதுதான் அவர் வந்து இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கார். ஓகேவா? சரி, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணால் பர்சனல் ரீடிங் வாங்கம்மா. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனெண்ட் ரெமெடி பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, பைல் 1, பைல் 2, பைல் 3 எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு ரெமெடி இது. ஓகே, இப்போ இந்த மாதிரி அந்த பிளாக் மேஜிக் பாருங்கள், கார்டோட இந்த பிளாக் மேஜிக் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட்டு இது மாதிரி யாரோ ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கான அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நல்ல பர்சன் லைஃப்பில் வரா மாதிரி தெரியுது. அவங்கள இது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து ரீகன்சிலேஷன் கூட தெரியுது இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஒரு சிலர் நியூ டைரக்ஷன், ஓகேவா, நியூ பிகினிங்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க. இந்த வழியில் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது மைனஸ் இந்த நெகட்டிவிட்டி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயங்கள் வந்து உங்களை அழுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஹையாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ளஸ் எனர்ஜியை இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும்பொழுது இந்த எனர்ஜி வந்து உங்களை வந்து 75% ஆளுமை பண்ணிகிட்ருக்குந்தா இது மைனஸ் ஆகிடும். இவங்க வீக் ஆகிடுவாங்க. அதனால தான் தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. புரியுதா? இதுதான் ரீசன். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் இருக்குது. ஓகேவா? யாருக்காவது அதை ஜாயின் பண்ணணும், அதை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பர்மனெண்ட் ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பற்றி இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸ், இந்த மாதிரியான கார்மிக் சிச்சுவேஷன், இல்லைனா பிளாக் மேஜிக்கு, நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையினால் அழுத்தப்பட்டு உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்னாலும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல், புரிதல் கொடுத்து இந்த நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் வந்து உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் கிடைக்கும். புரியுதா? அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஹீலிங்கும் இருக்குது, ரேக்கி ஹீலிங்கும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து கொடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஆரா கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய டாப்பிக்கு. அந்த டாபிக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்க முடியாது, அதனால் இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து மாஸ்டர் ஆகணும், ரேக்கியில் மாஸ்டர் ஆகணும், இல்லை வந்து மற்ற ஏஞ்சல் கிளாஸில் வந்து மாஸ்டர் ஆகணும், அந்த மாதிரி சம்திங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த மாஸ்டர் கிளாஸ்க்கான டீட்டெயில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. பைல் 3 சூஸ் பண்ணவங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை இந்த லேக்லேருந்து வெளில எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ளாக்கேஜ் உங்களுக்கு, அதை கிளியர் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகே, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். நான் வந்து அந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து உங்களோட மனசையும் உங்களோட உடலையும் அந்த ஆன்மாவுக்கும் அது வந்து எந்த பலத்தையும் தராது. ஓகேவா? எங்கெங்கே லேகிங் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங், உங்களோட உடல் மனம் ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களை நல்லபடியாக பாதுகாத்துக்க முடியும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் தான் உங்களை சுற்றி இருக்காங்க. இந்த நெகட்டிவிட்டி பண்ணவங்க திரும்ப தான் பண்ணுவாங்க. அவங்களோட பவரை விட நீங்கள் ஹை பவராக மாறினீங்கன்னா அவங்களாம் ஆஃப் ஆகிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இதை பற்றி டீப்பாக இன்னும் தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் கூட நான் பேசியிருப்பேன், அதோட லிங்க் கூட இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.